சர்ப்ரைஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. வணங்கார். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. கலா மாஸ்டர் வந்து இந்த டான்ஸ் ப்ரோக்ராமை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வராங்க, கேப்டன் ரூமுக்கு வராங்க. அப்போ ஒன்று பண்ணு, நீ கலா மாஸ்டர் கூட சேர்ந்துக்கோ, நீ டான்ஸில் இருன்னு. எனக்கு என்னங்க டான்ஸ் தெரியும், என்னை போய் திடீர்னு மாஸ்டர் கூட சேர்த்து விட்றீங்க அப்படின்னு. பின்னாடியே பார்த்தா பிருந்தா மாஸ்டர் வராங்க, பிருந்தா மாஸ்டரோட அக்கா வராங்க, ஹேமலதா அக்கா. இவங்களோட இந்த அப்போ சொன்னேன், அண்ணா நான் அவங்களோட இவங்க டான்ஸ் பண்ணுவாங்க, விட்ருங்க, நீங்கள் என்னை கூப்பிட்றதுனால நான் அக்கா கூட இருந்துக்கிறேன், ஹேமலதா அக்கா கூட இருந்துக்கிறேன், நான் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே நீ இரு, எப்படியோ நீ வந்தால் போதும். இவனுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அதெல்லாம் தோணலை சார் அவருக்கு. இவன் வரணும், சிங்கப்பூர் மலேசியாவுக்கு இவன் வரணும், அது மட்டும்தான் இருந்தது. ஆமாம், சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அப்போ நான் அவர்கிட்ட கூப்பிட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதாவது சொல்கிறவன் யாருன்னு பார்க்கல சார், சொல்கிறவன் கருத்து என்னன்னு பார்த்தாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னானே, நீங்கள் என்கிட்ட இந்த வேலையை ஒப்படைச்சிட்டிங்க, நானாச்சு ஹேமலதா அக்கா ஆச்சு, என்னை கூப்பிட்டு யாரும் எந்த டிஸ்கஷனும் பண்ணக்கூடாது. இந்த நடிகர்கள்லாம் வந்து இங்கே வந்து அதை பாரு, இதை பண்ணாது, இதை பண்ணாதுன்னா நான் கடுப்பாயிடுவேன். என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. என்னை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரே ஆள் யாருன்னா ஹேமாக்கா. எப்படி நடக்குதுன்னு வேணால் நீங்கள் கேட்கலாம், மற்றவங்க யாரும் என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு. எப்படியோ போடா நீ வாடா அப்படின்ட்டார் அவர். சரிண்ணா அக்கா கூட சேர்ந்து நான் ஒரு சினிமா கம்பெனியாக போய் காஸ்டியூம்ஸ்லாம் வாங்கி நடிகர் சங்கத்தில் ஒரு 15 டெய்லருக்கு மேலே வச்சு யார் யார் என்னென்ன டான்ஸ் ஆடுறாங்க, அந்த ஹீரோ ஹீரோயின் அவங்களுக்கு உண்டான அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பேக் பண்ணி சீல் போட்டு அந்த டப்பா அலுமினிய டப்பாவில் வச்சு ஒட்டி எல்லாத்தையும் யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன். எனக்கு அக்கா கூட வேலை, அவங்களோட மட்டும் வேலை பார்ப்பேன், எல்லாம் முடிச்சுப்பேன். இது எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கார் சார் கேப்டன். ஒரு தலைவனுக்குரிய பண்புன்றது அதுதான். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது தான். இங்கேருந்து வந்து சிங்கப்பூர் மலேசியா போயிட்டோம். போனவுடனே எல்லாருக்கும் ஒரே விங்கில் தான் ரூம், பார்ஷியாலிட்டியே கிடையாது. ரஜினி சார்லேருந்து எல்லாருக்கும் ஒரே ஸ்கொயரில் தான் ரூம்ஸு எல்லாம் போட்டார். எல்லாம் முடிஞ்சிட்டு இரவு நேர கேளிக்கை விடுதிகளில் நிறைய பேர் போவாங்க. அதில் போகாமல் ரூமுக்குள்ளே இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான், சூர்யா சார், சிம்பு, அவ்வளோதான். ஏன்னா சூர்யா சார் இல்லை, சிம்பு வந்து அப்போது கொஞ்சம் சின்ன ஏஜ் தான் சார். அவர் டான்ஸ் ப்ராக்டிஸில் இருந்தார். அது எப்படி ஆடணும்னு ஸ்டேஜில் இவருக்கு ப்ராக்டிஸை கேப்டன் பார்க்காம போயிட்டாருன்னு சொல்லிட்டு எந்த பார்த்தா தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு லாரியில் ஏற்றின இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் மறுபடியும் இறக்கி மறுபடியும் செட் பண்ணி அவர் ஆட வச்சு கேப்டன் பார்த்து அதுக்கப்புறம் தான் போனார். அந்தளவுக்கு ஒரு டெடிக்கேஷனாக இருந்தார். சூர்யா சார் வந்து அப்போ இவங்க கொஞ்சம் லவ்ஸ் போயிட்டு இருந்த நேரம், அதனால் ஆமாம் மேக்ஸிமம் ரூமில் உட்காந்துட்டு அவங்க கூட ஃபோனில் தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஸோ இது எல்லாமே இப்போ நாங்கள் எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தா ராஜேந்திரன் ரூமை விட்டு வெளில வர்றதில்ல. முடிஞ்சு வந்த உடனே சாப்பிட்டுட்டு ரூமில் போய் படுத்தோன்னா அவ்வளோதான். இதெல்லாம் வாட்ச் பண்ணியிருக்கார் சார். முடிஞ்ச உடனே கடைசி நாள் ஒரு பிரச்சனையாச்சு. இந்த ஸ்பான்சர் பண்ணுறவங்க கொஞ்சம் பணம் கொடுக்கல, ஏமாற்றிட்டான். கேப்டன் ஆட்சி நிமித்திட்டார். அது ஒரு சம்பவம் நடந்தது, ஒரு பரபரப்பாக இருந்தது. அந்த பரபரப்புக்கு நடுவில் அஜய் ரூமுக்கு வா அப்படின்னாரு, அவருடைய ரூமுக்கு. நான் நேராக போனேன் என்ன சொல்லுங்கண்ணா சார், இவ்வளோ பெருசு சார், கோல்டு டாலர், பியூர் கோல்டு சார், செம்பு கலக்காத தங்கம், இவ்வளோ பெருசு, இந்த ஈகிள் போட்ட மாதிரி இருக்கும். அது ஏதோ மலேசியா சிங்கப்பூரோட சிம்பிளாக அது. அதை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு சார். அண்ணா என்னென்ன இது இவ்வளோ பெருசு கொடுக்குறீங்கன்னு. வச்சுக்கடா, நீ பண்ண ஒர்க்குகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், உன்னோட டெடிக்கேஷன் நான் பார்த்தேன்,
யார்கிட்டையும் போய் அனாவசியமாக பேசுறது கொள்வது அதெல்லாம் இல்லை. உங்கள் வேலையே கருத்தாக இருந்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த அப்படி அப்படின்னு கொடுத்தாரு. யாருக்கும் சொல்லாத போ அப்படின்ட்டார். நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்துட்டேண்ணே. வந்துட்ட உடனே அங்கேருந்து நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறேன், என்னை சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அங்கே போட்டு முதுகில் தட்டி கொடுத்துட்டு சார் இங்கே வந்து ஒரு 2 மாதம் ஆச்சுண்ணே சார். திடீர்னு அவருடைய காஸ்டியூமர் இருக்கார் பூஷன் சொல்லிட்டு, அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். அண்ணா எங்கே இருக்கீங்கண்ணா? ஏன்பா அப்படின்னு. கேப்டன் உங்களை கூப்பிட்றாரு வீட்டுக்கு. எதுக்கு கூப்பிட்றாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போனேன் சார். அங்கே போன உடனே உட்காந்துட்டு இருந்தார். இப்போ அந்த படம் வச்சுருக்காங்கல்ல, ஆமாம், அங்கே தான் உட்காந்துட்டு இருந்தார். உட்காந்துட்டு வந்து காஃபி சாப்பிட்றியா அப்படின்னாரு. சாப்பிட்றேண்ணா. அப்புறம் டீ வந்தது. டீ சாப்பிட்டு உட்காந்துருந்தோம். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்னை கை பிடிச்சி கூட்டின்னு போனார். சொல்லும்போது ஒரு மாதிரியாவது கை பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு போனார். அங்கே பூஜை ரூமில் அப்புறம் அம்மா வந்தாங்க, பிரேமலதா அம்மா வந்தாங்க. அப்போ தான் அந்த வார்த்தையை சொன்னார். ராஜேந்திரன், அவன் ஒய்ஃப் பேர் ஸ்ரீலேகாவை அவர் வந்து ஸ்ரீன்னு கூப்பிடுவார், இல்லைன்னா சசின்னு கூப்பிடுவார். ஏன்னா அவங்க ஒரிஜினல் பேர் சசிகலா, அந்த சசின்னு கூப்பிடுவார். சில நேரங்களில் சீமா அப்படின்னுவார். அப்போது அம்மாட்ட அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவங்க போட்ட சோறு ஆரம்ப காலத்தில் எனக்கும் ராவத்தருக்கும் இவங்க தான் சாப்பாடு போட்டு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு அதை எடு அப்படின்னாரு. பார்த்தா அங்கே சாமி படத்துக்கிட்ட ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு பண்டில் இருக்குது சார். நான் பார்த்தேன், அண்ணா என்னென்னு சும்மா இருக்கா அப்படின்னாரு. எடுத்து என் கையில் கொடுத்துட்டார். அம்மா எடுத்து கொடுத்தாங்க, என் கையில் கொடுத்தாரு. என்ன வச்சுக்கோ அப்படின்னாரு. அண்ணா எதுக்கு நான் பண்ணலாம், அதான் நீங்கள் வந்து ஊர்லேயே நான் கொடுத்துட்டீங்களேன்னு. அது நடிகர் சங்கத்துக்கு நீ செஞ்ச வேலைக்காக, இது நீ அங்கே பண்ண வேலைக்காக நான் என் சொந்த இதிலேருந்து உனக்கு கொடுக்குறது, என் திருப்திக்காக வாங்கிக்க அப்படின்னாரு. வேணான்னு சொன்னேன், வாங்கிக்க அப்படின்னாரு. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அப்புறம் வெளியில் வந்துட்டு அப்படியே நின்று இந்த வீட்டையே பார்த்துட்டே இருந்தேன். 50,000 ரூபா இருந்தது கேஷ். அவர் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது, கரெக்ட். அது வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இடையில உடம்பு சரியில்லாமல் இருந்தபோதெல்லாம் அப்பப்போ போய் பார்ப்பேன். ஆசி சக்தி இறந்தபோது, டைரக்டர் அப்பா இறந்தபோது வந்தார். கொஞ்சம் மெமரி லாஸ் ஆகிற டைம் அது அவருக்கு. நான் வந்தபோது ஃபஸ்ட்டு வந்து என்னை பார்த்து கூப்பிட்டு, ரஜி வாங்க வா அப்படின்னு கூப்பிட்டு என்னை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார். உட்காந்துட்டு ரவி எப்படி இருக்கான், என்னை பார்த்தோன்னே முதல்ல ரவி என்னன்னு தான் கேட்பார். ரவி எப்படி இருக்காப்புல, நல்லா இருக்காப்புலன்னு. என்னென்ன இன்னும் நடிகர் சங்கத்தை வச்சு நான் எழுதுன்ட்ருக்குறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேறு ஏதாவது பேசினார். டக்குன்னு திரும்ப யார் நீங்கள் உட்காந்துருக்குற அப்படின்ட்டார். ஆனால் ராஜேந்திரன் ஐயோ சாரிப்பா அப்படின்னு. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஸோ போதும் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து நடிகர் சங்கத்தில் இவ்வளோ நாள் இருந்தேனே, ஆனால் எல்லாரோடும் ஆக்சுவலி என்னோடய கேரக்டர் வந்து நான் யாரோடும் அதிகமாக ஒட்ட மாட்டேன். ஏன்னா நம்ம இன்னும் அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக ஆகலை, நம்ம ட்ராமா ஆர்டிஸ்ட்டு டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்துகிட்ருக்கோம். ஆனாலும் என்னையும் ஒரு கலைஞனாக மதித்து, என்னையும் ஒரு நடிகனாக மதித்து, என்கிட்ட அந்த டப்பிங்கை பற்றியெல்லாம் கேட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இறங்கின உடனே அவர் ஃபஸ்ட்டு என்னை பார்த்துட்டானா ராஜி இங்கே உள்ளவா அப்படின்னு தான் கூப்பிடுவார். கூப்பிட்டப்போ அது மாதிரி ஏதாவது ஒன்று அவருக்கு வேணும்னா என்னை தான் கூப்பிட்டு சொல்லுவார். நடிகர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். வந்து இறங்கணுன்னு உள்ள பின்னாடி சிவராஜ் இருக்கான் கேண்டீனில், நிறைய பச்சை மிளகா போட்டு சுட சுட மசால் வடை போட சொல். மசால் வடைன்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. அதை போட்டு எடுத்துன்னு வந்து வச்சோம்னா என்ன கேட்டேன், ஏன்னா இவ்வளோ ரைஸ் மில்லில் வேலை பார்க்கும்போது சாப்பிட்டு பழக்கமாகிடுச்சிடா அப்படின்னு. வெள்ளந்தியாக பேசுவார்ண்ணா, ரொம்ப வெள்ளந்தி, தங்கமான மனுஷன். நீங்கள் இப்படி கேப்டன் உலகம் போடுற அளவுக்கு ஒரு மனசு பழகிறதுக்கு இருக்கான்னு பார்த்தா அது கிடையாது. குழந்த மாதிரி பழகுவார். ஸோ எனக்கு நடிகர் சங்கத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்து என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து எனக்கு நிறைய உதவிகள் பண்ணார். அது என் வாழ்நாளில் எங்கேயும் மறக்க மாட்டேன். இந்த இப்போ கூட அவருடைய அந்த 1ஆம் இடத்துக்கு நான் மட்டும் யாருக்கும் சொல்லலை, நான் பாட்டு போனேன், வணக்கம் பண்ணேன், கண்ணாரம் வந்து கும்பிட்டுட்டு மனசார் நன்றி சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நான் வந்ததை ரெஜிஸ்டர் பண்ணுறதில்ல. அது எனக்கும் அவருக்கும் உண்டான ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உறவு. அவர் தெய்வமாக இருக்கார், அவருக்கு தெரியும், அது போதும்னு வந்துட்டேன். இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாம் யாரோடவும் நான் வந்து பெருசாக அதுவும் ஆகலைன்னா கூட ஜெயலலிதா அம்மா, கலைஞர் ஐயா, சிவாஜி அப்பா, நாகேஷ் சார், என் குரு, இவங்களோடெல்லாம் நான் பழகிறது, என்னையும் அவங்கள குடும்பத்தில் ஒருத்தர் அவங்க பார்த்துக்கிட்டது, அது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். கலைஞர் எப்போ முதல்ல சந்திச்சிங்க? இலங்கை தமிழர்களுக்காக நிவாரணத்துக்காக நிதி உதவி திரட்டினாங்க நடிகர் சங்கத்தில். ஆமாம்.
அதில் ஒரு 69 லட்சம் ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணாங்க. அப்போது இந்த பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஐயா கிட்ட கொடுக்கறதுக்காக கோபாலபுரம் போகிறோம். சரத் சார், ரவி அண்ணன், நான் எல்லாருமே போகிறோம். மனோரமா ஆச்சிமா அவங்களும் வந்திருந்தாங்க. போனோடனே உட்காந்துட்டு இருந்தார் மேலே. அந்த அண்ணன் வாங்கய்யா அப்படின்னாரு. கொடுத்தோன்னே நான் ஒவ்வொருத்தர் பேரையும் எல்லாத்தையும் எழுதி அடிச்சிருந்து போயிருந்தோம். வாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருந்தார். அரசியல் பற்றி, சினிமா பற்றி எல்லாம் பேசினார். பேசி முடிச்சுட்டு வந்து அவர் இங்கே உட்காந்துருக்காரு. நான் கீழே இப்படி உட்காந்துட்டேன் தரையில். உட்காந்துட்டு அவர் பேசுகிறதையே கேட்டுக்கிட்டு இருப்பேன். பட் முதலாக என்னை வந்து கலைஞர் ஐயாக்கிட்ட அறிமுகப்படுத்தி எனக்கு வந்து ஒரு அடையாளம் கொடுத்தவர் வந்து காலஞ்சென்ற ஒரு அண்ணன் பெரியவர் முரசொலி செல்வம் சார். அவர் தான் வந்து அப்போ வந்து ஈ நாடுன்னு ஒரு படம் வந்தது மலையாளத்தில். தமிழில் இது எங்கள் நாடுன்னு எடுத்தாங்க. அதில் லியோ பிரபு சார் தான் நடித்தார். அதில் வந்து பாலன் கே நாயர் பண்ண விஷயம் இதில் இவர் நடித்தார். ஸோ அதில் வந்து ஒரு கேரக்டருக்கு எனக்கு செல்வம் அப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாரு. முதல் தடவை கூட்டின்னு போகிறாரு கலைஞர் ஐயா பார்க்குறதுக்கு. என்னை கூப்பிட்டு போயிட்டு அம்மா ராஜேந்திரன் நல்ல நடிகன், நீங்கள் சொன்ன மாதிரி தான், பாரதி சொன்ன மாதிரி தான் அவரும் சொன்னார். நல்ல நடிகன், இவனுக்கு ஒரு வேஷம் கொடுங்க, அதை உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா பண்ணீங்க அப்படின்னு அவரும் குடும்பம் யார் என்ன ஏது எல்லாம் விசாரித்தார். அப்படின்னு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு அவர் முரசொலி செல்வம் சார் தான் கலைஞரை அறிமுகம் கொடுத்து அதுதான் முதல் அறிமுகம். அவர்கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக வந்தது எதுன்னு பார்த்திங்கன்னா சிவாஜி அப்பா, கலைஞர் ஐயா 2 பேருன்னா எத்தனை மனிதர்கள்னு ஒரு டிவி சீரியல் சார். நம்ம 7 சேனல் நாராயணன் சார் எடுத்தது. ஃபஸ்ட்டு 290 எபிசோடு வந்து சிவகுமார் சாரும் சரத்பாபு சாரும் நடித்தாங்க. அது செகண்ட் பார்ட் வந்து நான் மட்டுமே நடிக்கிறேன். விடுதலை தான் அதுக்கு டைரக்டர். நம்ம சின்னத்திரை இயக்குனர் சங்க தலைவராங்களா அவர் தான் வந்து எழுதினார். ஸோ அதில் வந்து எனக்கு 3 கேரக்டர். ஒன்று ஓல்டு, மிடில் ஏஜ், ஒன்று மென்டல். இந்த 3 ஒரு வேரியேஷன் டிஃப்ரென்ஸில் பண்ண வச்சா. அது விடுதலை தான் கொஞ்சம் மெனக்கட்டார் அதுக்காக. அது பண்ணோடனே இந்த நாடகத்தை தொடர்ந்து பார்த்துருக்காங்க சார் கலைஞர் ஐயாவும் சிவாஜி அப்பாவும். 3:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகும் அந்த மத்தியானத்தில். இந்த 2 பேருக்கும் எப்போ டைம் மாட்டுச்சுன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்தாங்கன்னா அவங்க 3 மணிக்கு தான் எழுந்திருப்பாங்க. எழுந்திரிச்சு காப்பி கீப்பி சாப்பிட்டு உட்காந்துருக்கும்போது ஒரு 1/2 hour இந்த நாடகத்தை பார்ப்பாங்க. அது ஒரு பாக்கியமாக எனக்கு வந்து மாட்டுச்சு. அதில் கிடச்ச ஒரு கிஃப்ட்டு சார். நடிகர் சங்க எலெக்ஷனில் கேப்டன் தலைமையில் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இது ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு கோட்டைக்கு போகிறோம். கோட்டைக்கு போனோடனே எல்லோரும் நின்று ஃபோட்டோ கொடுக்கும். ஒவ்வொருத்தரையாக விஜயகாந்த் சார் தான் அறிமுகப்படுத்துகிறார். எல்லாம் என்ன பார்ப்ப ராஜேந்திரன் ராதா ரவியோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு அவர் சொல்லும்போது கலைஞரையை சொல்கிறார், அவனை எனக்கு தெரியாது ஐயா, இவன் நாடகத்தை பார்க்குறதுக்கு தான் நான் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு உட்காந்து பார்ப்பேன். எத்தனை மனிதர் ரொம்ப நல்லா பண்ண தம்பின்னாரு. எவ்வளோ பெரிய பாராட்டு. நான் போய் அவர்கிட்ட நின்று பேசினேன் சார். நான் அவருக்கு ஏதாவது சால்வை போடலான்னு இப்படி திரும்பி தேடுறேன். அவர் டக்குன்னு டேபிள் மேலே இருக்கிற ஒரு சால்வை உருவி அவர் எனக்கு போத்தினார். இன்னும் அந்த ஃபோட்டோ என் வீட்டில் பெருசாக வச்சுருக்கேன். கலைஞரையை போட்டு நான் அவர் கையை அப்படி பிடிச்சிக்கிட்டு இருப்பேன். அது ஒன்று. இது முடிச்சுட்டு அப்படியே சிவாஜி அப்பா பார்க்குறதுக்கு போகிறோம். போனோடனே பெரிய வீடு. அப்போது பிரபு சாருக்கும் ஏதோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தது. வீட்டில் படுத்துட்டு இருந்தார். சிவாஜி அப்பா உள்ள ரூமில் இருக்கார். போனோடனே ரவி அண்ணன் விஜயகாந்தெல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. எங்கே சிவாஜி அப்பா எங்கே சார்? என்னோடய கற்பனையில் வந்து திருவிளையாடல், திருவருட்செல்வர், சரஸ்வதி சபதம் இந்த மாதிரியெல்லாம் கம்பீரமான ஒரு சிவாஜி அப்பா எனக்கு தெரியுது. அங்கேருந்து உள்ள ரூமுக்கு போனாங்க. நானும் ஓடிட்டேன் பின்னாடியே. ரூமில் அப்பா பார்க்கலாம் அப்படின்னு. சார் ஒரு சோஃபா இந்த மாதிரி இருக்குது சார். ரவி அண்ணன் தான் அப்பா அப்படின்னு குரல் கொடுத்தாரு. வாய்ஸ் மட்டும் கம்பீரம் சார். யாராவது அப்படின்னு, பா நாங்கள் வந்திருக்கோம்பா அப்படின்னோடனே அப்படி எழுந்திரிச்சு இப்படி வந்தார் சார். நம்ம கற்பனையில் பார்த்துட்ருக்கிற அந்த அப்பா இவ்வளோண்டு வர்றாரு சார். ஒரு பொட்டிக்கா மாதிரி வந்து எல்லோரும் இப்படி பார்த்த உடனே அவர் முகத்தில் என்ன ஒரு மலர்ச்சி தெரியுங்களா. நடிகரெல்லாம் பார்த்த உடனே அந்த இப்படி பார்த்துட்டு, என்னடா திருட்டு பசங்கள்லாம் ஒன்றா வந்துக்கிறீங்க அப்படின்னாரு. திருட்டு பசங்கள்லாம் ஒன்றா வந்துருக்கீங்கண்ணாப்பா, வெளியில் வந்து பாருங்கப்பா, நடிகர் சங்கமே வந்திருக்குப்பா, எதுக்குடாப்பா அப்படின்ட்டு சந்தோஷமாக வந்தார் சார். சார் அப்படி ஒரு குழந்தைய நான் பார்த்ததே இல்லை சார். சத்தியமாக சொல்கிறேன் சார்.
வந்து இந்த பக்கம் குஷ்பு மேடம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டு பாப்பா, ரேவதி மேடம், அர்ஜுன் சார், எல்லோரும், நாசர் சார், எல்லோரும் ஏகப்பட்ட பார்த்த உடனே அவருக்கு சந்தோஷம் தாளலை. வந்து உட்காந்துட்டார் சோஃபாவில், எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. அதே மாதிரி மறுபடியும் விஜயகாந்த் சார் எல்லாரையும் அறிமுகப்படுத்துகிறார். அந்த எல்லாரையும் அறிமுகப்படுத்தும் போது சிவாஜி அப்பாட்ட சொல்கிறாரு, ராஜேந்திரன்ப்பா, அதே மாதிரி ராகரவிக்கு ரொம்ப அவரும் அதே வார்த்தையை சொல்கிறார், இவனை எனக்கு தெரியுங்க, இவன் தெய்வமாக இல்லை, நான் பண்ண மாதிரி 3 கேரக்டர் பண்ணுறான் அப்படின்ட்டாரு. சார் எனக்கு அப்படியே விழுந்தேன் சார், சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டு காலை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். எழுதுறா அப்படின்றாரு. அப்படியே எழுச்சி அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன். நல்லா பண்ணுறடா, சூப்பராக பண்ணுற, நல்ல வேரியேஷன் கொடுத்துருக்கேன்னு. சார் இது ஆஸ்காருக்கு மேலே சார் அது என்ன டவுட். அப்படியே வந்து உட்காந்துருக்கு. அந்த அப்போ எடுத்த ஃபோட்டோ தான் நடிகர் சங்கத்தில் பெருசாக மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் கேப்டன் அப்போ இருந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய டேபிளில் அந்த ஃபோட்டோ தான் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நான் சிவாஜி அப்பா பக்கத்தில் இப்படி உட்காந்துருப்பேன். அந்த ஃபோட்டோ எனக்கு அந்த அளவுக்கு சிவாஜி அப்பா பாராட்டினார். திரும்பி எல்லோரும் புறப்பட்டு வரும்போது விடுறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அர்ஜுன் சாரை கூப்பிட்டு பக்கத்தில் குறைச்சிக்கினாரு. என்ன நான் கூட ஆரம்பத்தில் நடிக்க வரும்போது ஒன்று மாதிரி தாண்டா எக்ஸசைஸ்லாம் பண்ணேன் நான், திரும்பி அவனுக்கு அப்படின்றாரு. அப்போது கூட யோசிக்கிறேன், ஐயோ இவருக்குள்ளே எவ்வளோ ஒரு கலைஞர்களை பார்த்தோன்னா அப்படி மலர்ந்து போகிறார் சார். அவ்வளோ சந்தோஷம். இல்லைன்னா அந்த ரூமில் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு எப்படி இருந்த ஒரு மனிதர் பார்க்கும்போது அந்த குழந்த மாதிரி கொஞ்சிறாரு. நான் குத்துறாரு, அர்ஜுன் சார் கையில் குத்துறாரு, எல்லாம் பண்ணிவிட்டு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் சார். அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவர் என் தலைமுடியை பிடிச்சி தடவி பக்கத்தில் நான் உட்கார வச்சுக்கிட்டு அது ஒன்று. ஸோ எம்ஜிஆர் அப்பா, எம்ஜிஆர் சார் தெய்வம், தலைவர், அம்மா ஜெயலலிதா, கலைஞர் ஐயா, சிவாஜி அப்பா, கேப்டன் விஜயகாந்த் சார், ரவி அண்ணன் எங்கள் ஃபேமிலி. அவர் இது வந்து ஒரு பெரிய நடிகனானவங்களுக்கு கூட கிடைக்காத ஒரு விஷயங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சிது. எனக்கு குருவாக நாகேஷ் சார் அமைஞ்சது. ஒவ்வொரு விஷயத்தையும் கிளிப்பிள்ளைக்கு ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவர் பண்ணி எனக்கு வந்து ஒரு மோல்டாகி கொடுத்துட்டு போனார் நாகேஷ் சார். பெரிய திரையில் உங்களுக்கு வாய்ப்பு அவ்வளோவா கிடைக்கலனாலும் சின்ன திரையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் சின்ன திரையில் நல்லா வந்தது சார். அதாவது தூர்தர்ஷன்லேருந்து நான் வந்து நடிச்சிட்ருக்கேன் சார். தூர்தர்ஷன் வந்து 1975 வந்தது. நான் வந்து 79, 80 அதுலேயும் ஒரு பெரிய விஷயம். சின்னத்திரை நடிகர் சங்க தலைவராக இருந்த அனுபவம் அப்படி இருக்கு. சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு தலைவர் வந்து நான் வந்தது, நான் அந்த வரணுன்னு அந்த எண்ணமே கிடையாது சார். இதை கொண்டு வந்தது வந்து விஜயகாந்த் சார். ஏன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் சின்னத்திரைக்குன்னு ஏதாவது ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு ஒரு பேச்சுவாக்கு போயிட்டு இருந்தது. அரசபையில் சந்தித்த ஸ்ரீலேகாவை எங்கே திருமணம் பண்ணீங்க? அதுவும் இல்லை சார், அது கூட உண்மையிலே நாங்கள் வந்து லவ் மேரேஜும் கிடையாது சார், ஒன்றுமே கிடையாது. எனக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ஒரு ஆர்வம். வணங்கார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.